ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரோவில் பார்த்துருப்பீங்க. ப்ரோவில் பார்த்தா சூப்பரான ஒரு ஹாப்பி பர்த்டே வீடியோ எடிட் பார்த்துருப்பீங்க. அதே போல் பார்த்தா எப்படி உங்களுடைய பிக்சரை சேட் பண்ணி எடிட் பண்ணுறது பிடிச்சவங்க உங்கள் ரிலேட்டிவ் யாருன்னா பர்த்டே வந்தாலும் நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி, அதாவது உங்களுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். அது எடிட் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனல் நீங்கள் மறக்காம அந்த வீடியோ கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடிட் பண்ணி தரனால மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோ வந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா வெயிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் யூஸ் பண்ணி பார்த்தா நம்ம இந்த வீடியோவை உங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த ஒரு ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த ஆப்புக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின்பேஜில் இந்த ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். வேண்டிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? வாங்க பார்த்தா வீடியோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் அலவன்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் அலவன்ஸில் பார்த்தா இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ண மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தோம் இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு QR கோடு ஒன்று கொடுப்பேன். அந்த QR கோடை போய்ட்டு கூகுளில் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் அழகாக உங்களுடைய ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கான QR கோடு, அப்புறம் ப்ராஜெக்ட் லிங்க், அப்புறம் ஃபாண்ட்டுன்னு இருக்கும். ஓகேங்களா? ஃபாண்ட் இருக்காது, ஆனால் ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ரெண்டுமே வந்து போடுவோம். ஃபாண்ட்டில் ஆல்ரெடி அதே வந்துடும். நீங்கள் ஒன்றும் பண்ண தேவை, ப்ராஜெக்ட் மட்டும் இம்போர்ட் பண்ண மட்டும் போதும். இப்போ ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு லிங்க் தேவைப்படுது, அப்புறம் QR தேவைப்படுது. QR லிங்க் ரெண்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்றேன், எடுத்துங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி எடுத்துங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கரெக்டாக இந்த வீடியோ நான் ப்ராஜெக்ட் லிங்க் எடுத்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிருக்கணும் டேட் பார்த்தா இருக்கும். ஓகேங்களா? அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப் அந்த டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட் நான் ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடுக்கும் நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் கூட புரியல, கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னோம்னா டீட்டெயிலே பார்த்தோன்னா ஒரு வீடியோ கிளிப் ஆல்ரெடி யூடியூப் போட்டிருக்கேன். நான் கூட ஒரு ப்ராஜெக்ட் லிங்க் நீங்கள் எப்படி எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். வேண்டுங்க ஆத்தையும் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? செக் பண்ணி பார்த்துட்டு ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் இம்போர்ட் பண்ணுங்க. இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒன் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துலாம் சொல்லி கொடுத்துலாம். ஓகேங்களா? என்ன வீடியோ வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்த்தா போயிடலாம். உங்களுக்கு ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் பார்த்தா மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, ஜஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணிட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு பார்த்தோன்னா வரும். ஓகேங்களா? நீங்கள் என்ன பார்த்தா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இங்கே வந்து உங்கள் பிக்சர் பார்த்து ஆட் பண்ணணும். ஓகே, உங்களுடைய பிக்சர் யாருக்கு பர்த்டேவோ உங்களோட பிக்சர் ஆட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அந்த பிக்ஷாட் இந்த ஆப் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் பண்ணி நம்ம எடிட் பண்ணோம். ஓகேங்களா? ஒரு 4 ஃபோட்டோ இல்லை ஒரு 5 ஃபோட்டோ, ஓகேங்களா? மேபி ஒரு 5-6 ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. அந்த எடுத்த ஃபோட்டோவை பிக்சார்ட்ன்ற ஆப் யூஸ் பண்ணி நம்ம உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த ஆப்புக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் கூட பின் மெஸ்ஸில் அந்த ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம டெலிகிராம் கூட ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி பார்த்தா ஐடியா ஃபோட்டோ இருக்கும். அந்த ஐடியா ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா வரும். இதில் எது உங்கள் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ மேலே பார்த்தா செலக்ட் பண்ணால் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? செலக்ட் பண்ணி மேலே ஆப் பார்த்தா உங்களுக்கு கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் பார்த்தா ஃபோட்டோ பார்த்தா பக்கம் செட் ஆகிடும். அவங்க வந்துடும். அதனால் கீழே உங்களுக்கு ரிமூவ் பீஜின்னு அப்படின்னு ஆகும் சொல்லிட்டு அந்த ரிமூவ் பீஜின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்டில் பார்த்தா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணி அதே போல் ஒரு 4 இமேஜ் ஒரு 5 இமேஜ் பார்த்தா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா திருப்பி ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா அங்கே ஃபோட்டோன்னு கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக பார்த்தா 5:11. ஓகேங்களா? 5:11 இருக்கும். ஓகேங்களா? 5:52. ஓகேங்களா? 5:52 பார்த்தா இருக்கும் ஃபோட்டோ. இங்கேருந்து பார்த்தா நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத குயிக்காக பார்த்தலாமா? ஓகே, 5:16 வந்து கீழே ஒரு கேமரா 2க்கு மேலே ஒரு பிக் இருக்கும். ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில்லை கொடுத்துட்டு ஃபில்லை கிளிக் பண்ணி ஸ்டார் பண்ணா கிளிக் பண்ணுங்க. அப்படி இப்படி எவ்வளோ கேலரி ஃபோட்டோஸ் ஆகும். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோ எந்த ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ மேலே செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ன்றதை கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ பக்காவாக உங்களுக்கு அந்த செட் ஆகிடும். ஓகேங்களா? செட் ஆகிட பார்த்தா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே பார்த்தா இங்கே தெரியும் இங்கே இருக்க பதில் ஃபோட்டோ இங்கே ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து பேக்ரவுண்ட் ஃபோட்டோ. ஓகேங்களா? ஜஸ்ட் பேக்ரவுண்ட் மூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சில பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக் போய்ட்டு ஜஸ்ட் நீ ஒன்றும் பண்ணாதீங்க. இங்கே ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும். இங்கே ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரெண்டு பார்த்தா ஒரே ஃபோட்டோ தான். அந்த இடத்துல பார்த்தா ஆட் பண்ணணும். ஓகேங்களா? சிம்பிள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா ஆட் பண்ணணும். ஓகே, இங்கே அதே மாதிரி தான் இங்கே ஃபோட்டோ ஆட் பண்ணுறீங்க. மேலே இதே ஃபோட்டோவை மேலே இங்கே இருக்கும். ஓகேங்களா? இங்கே ஆட் பண்ணுறீங்க. சிம்பிள் மெத்தட் தான். எங்கெங்கே ஃபோட்டோ கொடுத்துருக்கணும் அங்கெல்லாம் பார்த்தா உங்களோட ஃபோட்டோவை பக்காவை ஆட் பார்த்தா பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட் ரெண்டு பார்த்தா எங்கே ஃபோட்டோ இருக்கோ ஃபோட்டோ கொடுத்துருக்கணும் அங்கே கிளிக் பண்ணி ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணும்போது எந்த ஒரு எஃபர்ட் நீங்கள் ஆட் பண்ண தேவை வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே கிளிக் பண்ணுங்க. அம்மா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி 1080 செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட்டுங்க. அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட்ஸ்ல முடிஞ்சு பார்த்தா கம்ப்ளீட் ஆகணும்னு உங்களோட கேலரியில் இந்த வீடியோ சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா இந்த வீடியோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ முடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்காக நீங்கள் சூப்பரான பெஸ்ட்டான வீடியோக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.